கேளுங்கள் தரப்பு 32வது வீடியோ போடுறேன் நான். நம்மளுடைய கேளுங்கள் தரப்பு நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் உலகத்துலேயுமே எங்கேயுமே வந்து இலை வைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச விலையை வந்து இலையில் செய்யணும். நம்மளுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு இலைக்கு உணவு வாங்கி தரது வழக்கமாக கொண்டுக்கணும். அதே போல் வாலிப பசங்க வந்து தன்னுடைய வருமானத்தில் 10% எடுத்து வச்சுங்கன்னா 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு அது ஒரு வறுமையற்ற சூழ்நிலை உருவாக்கும். வறுமை ஒழிப்பு தான் நம்ம லட்சியம். எல்லோரும் உதவி புரிந்ததற்கு நன்றி. பார்த்தீங்கன்னா 20ஆம் சங்கீதம் பார்த்தீங்களா, சங்கீதம் 23ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு விடுகிறார். அவர் என்னை ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உங்கள் கோலும் உங்கள் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பிடுகிறது. என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் தோற்கும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இப்படி நம்ம வந்து கர்த்தரை வந்து நம்ம மேய்ப்புறான் நம்ம ஏற்றுக்கோமா, நம்ம தாழ்ச்சியடைய மாட்டோம். கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் செயலையும் வந்து கடவுளோட செயல்பாடுகளும் அவரோட எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும் மொழிய மனித செயல்பாடுகளோ சாத்தனோட செயல்பாடுகளோ சிந்தனைகளோ நம்மள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாது, மனதாலையும் நினைக்கக்கூடாது. சாத்தனோட செயல் என்ன? தான் மட்டும் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் வம்சம் நல்லா இருக்கணும் தான் சாத்தான் செயல். கடவுளோட செயல் என்னென்னா ஏழைகளுக்கு உதவியும், மற்றவர்களுக்கு நமக்கு உள்ள தாளந்துகள் திறமைகள் எல்லாம் கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்கு, நம்ம குடும்பத்திற்காக மட்டுமல்ல, கஷ்டப்படுற எத்தனையோ மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நம்ம தாளந்து கொடுத்துருக்கோம். அந்த தாளந்துகளை நம்ம பிரயோகப்படுத்தி மற்றொரு உதவி செய்த ஒரே குறிக்கோளாக கொள்ளணும். இந்த சந்ததியில் வந்து எத்தனையோ சந்ததிகள் வந்துருச்சு. இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ சந்ததி வச்சு இத்தனை சந்ததி வந்தும் இன்னும் ஏழைகள் இருக்கிறாங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எந்த சந்ததியுமே வந்து ஏழைகளை ஒழிக்கக்கூடிய ஈடுபடல. நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த ஏழைகளுக்கு வந்து ஈடுபட்டு வறுமையை ஒழிக்கணும். நம்ம சந்ததி முடிகிற காலத்தில் அடுத்த சந்ததி வர்றதுக்குள்ள ஏழைகளே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம சபதி இருப்போம், அதுக்கு மூச்சை தொடர்போம். கடவுள் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நம்ம கருள் புரிவார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.